அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை அன்று நம்மளுக்கு கார்த்திகை தீபத் திருநாள். அந்த நாள்ல நாம இந்த ஒரு இலையை வைத்து தீபம் ஏற்றுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்களும் வந்து சேரும்னு சொல்லி இருக்கிறோம். அது என்ன இலையை வைத்து நாம தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை 13/12/2024 வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு திருக்கார்த்திகை நாள் வருகிறது. அந்த நாள்ல நம்மளுக்கு கூடுதல் சிறப்பாக இந்த வருடம் வந்து மிக மிக சிறப்பான தீப நாள். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சிறப்பானது. அதிலேயும் கிருத்திகை நட்சத்திரம், அன்றைய தினம் பிரதோஷம், இது எல்லாமே இணைந்து ஒரு அற்புதமான நாளாக நம்மளுக்கு ஒரு தீப திருநாளாக வருகிறது. இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை வைத்து தீபம் ஏற்றுங்கள். உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக நான் ஏற்கனவே யமதர்மனே சொல்லிய பரணி தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தனியா ஒரு பதிவா நான் கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுல திருக்கார்த்திகை அதாவது தீப திருநாள் அன்று நாம எல்லா இடங்கள்லையும் தீபம் ஏற்றுவோம். பொதுவாக வாசல்ல இருந்து ஆரம்பித்து பூஜை அறை, ஹாலு, பெட்ரூமு, கிச்சன், பின்வாசல் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நாம தீபங்கள் அன்றைய நாள் ஏற்றுவோம். ஆனா அந்த தீபத்தை வெறும் தரையில் வைத்து நாம ஏற்றக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை, வெற்றிலை வைத்தெல்லாம் தீபம் ஏற்றுவார்கள். ஆனா அந்த இலைகளை காட்டிலும் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு இலையை வைத்து நீங்க தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும், புண்ணியங்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான இலையை வச்சுதான் நாம தீபம் ஏற்ற போறோம். பொதுவாக நம்ம கார்த்திகை நாள்ல பழைய விளக்குகள் இருக்குது அப்படின்னா, அது நல்ல நிலைமையில இருக்குதுன்னா அதை திருப்பி வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவே ரொம்ப மோசமான நிலையில ரொம்ப கருப்பா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தீபத்தை வந்து ஏத்தாதீங்க. ஏன்னா மகாலட்சுமிக்காக நம்ம ஏற்றக்கூடியது இந்த, அதுவும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப வந்துட்டு அது ரொம்ப அழகா இருக்கணும் இல்லைங்களா? ஆக ரொம்ப கருப்படைஞ்சு இருந்ததுன்னா அதை மாத்திட்டு புது விளக்கா வாங்கி அதுல வந்து நீங்க தீபம் ஏத்துங்க. அதி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன இலையை வச்சு நாம தீபம் ஏத்தணும் அப்படின்னா, நிறைய பேரு அன்னைக்கு வந்து நம்ம நிறைய தீபம் ஏத்துவோம். எல்லா இடத்துலயுமே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேல வந்து வைக்க முடியாது. ஆக அரச மரத்து இலை, இது வந்து பொதுவாக விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்துட்டு அரச மரம் இருக்கும். அங்க போயிட்டு வந்து நீங்க எத்தனை தீபம் ஏத்துறீங்களோ அத்தனை இலைகளை வந்து நீங்க பறிச்சுட்டு வரலாம். 100 தீபம் ஏத்துறீங்க அப்படின்னாலும் 100 இலை பறிச்சுட்டு வந்து ஒவ்வொரு விளக்குக்கு கீழேயும் இந்த இலைய வச்சுட்டு அதற்கு மேல தீபம் வச்சு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க. அதுவும் இந்த வருடம் வரக்கூடிய இந்த திருக்கார்த்திகை நாள் அன்று அரச மரத்து இலையை வைத்து தீபம் யார் ஒருவர் வீட்டில் ஏற்றப்படுகிறதோ அவர்கள் வீட்டில் சகல விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். கட்டாயம் இந்த ஒரு இலைய வச்சு நீங்க தீபம் ஏற்றி பாருங்க. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இத வந்து ஒரு காசு கொடுத்து நம்ம வாங்கக்கூடியது கிடையாது. கோவில்கள்ல விநாயகர் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கூட இந்த இலைகள் வந்து கட்டாயம் இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையான இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து அதை வச்சு நீங்க தீபம் ஏத்துங்க. அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த அரச மரம் வந்து ஆக்சிஜனை தரக்கூடியது, நல்ல ஆக்சிஜனை தரக்கூடியது. இதை ஏற்றுவதனால் நம்மளுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் தீபம் ஏற்றும் போது வெறும் தரையில் வைத்து தீபத்தை ஏற்றாமல் இந்த அரச மரத்து இலையை கீழே வைத்து அதற்கு மேல் இந்த
அகல் விளக்கு வச்சு நீங்க தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும். அன்றைய நாள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் கிருத்திகை அப்படிங்கிறதுனால அதி அற்புதமான நாள். இத மாதிரி இன்னொரு சக்தி வாய்ந்த நாள் வருமா அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறிதான். அப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்க எங்க வீட்டுல வாழை இலை இருக்குது, வாழை மரம் இருக்குதுங்க, நாங்க இலைய வச்சு ஏற்றலாமா அப்படிம்பீங்க. ஆனா ஏற்றக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வெற்றி இலைய வச்சும் நீங்க தீபம் ஏத்தலாம், வாழை இலை வைத்தும் தீபம் ஏத்தலாம். அதற்குண்டான ஒரு சின்னதா பிளேட் வச்சிருக்கிறோங்க, நாங்க அது மேல வச்சு தீபம் ஏத்துறோம் அப்படின்னாலும் நான் ஏத்தக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க. ஏற்றலாம். ஆனா இதுங்களை விட, இந்த இலைகளை விட அதிசக்தி வாய்ந்தது இந்த அரச மரத்து இலை. அப்ப அந்த அரச மரத்து இலையை வைத்து நாம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு 100 தீபம் ஏத்துறோம் அப்படின்னா 100 வாழை இலைய வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும். வெற்றிலையும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அது வந்து 100 வெற்றிலை வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் வந்துடும். ஆனா இந்த அரச மரத்து இலை வந்து 10 ரூபாய் செலவில்லாம நாம பறிச்சுட்டு வந்து ஏத்த போறோம். அதுல இந்த வெற்றிலை வாழை இலையில வச்சு தீபம் ஏற்றதை காட்டிலும் இந்த அரச மரத்து இலையை வைத்து தீபம் ஏற்றும் போது அதி அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஏன் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சகோதரி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க, நாம எத்தனை தீபம் மொத்தம் நம்ம ஏற்றணும் அப்படின்னு. திரு கார்த்திகை அன்று நம்ம வந்துட்டு ஒற்றைப்படையில வரக்கூடிய எண்ணிக்கையில நீங்க தீபத்தை கணக்கு எடுத்துக்கோங்க. அதாவது 27, 108 அந்த மாதிரி எண்ணிக்கையில நீங்க வந்து ஒற்றைப்படையில நீங்க மொத்தமா உங்க வீடு முழுவதும் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒற்றைப்படையில 27, 31 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண்ணிக்கையில தீபத்தை ஏத்திக்கோங்க. அது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். பொதுவாக திருக்கார்த்திகை அன்று 27 தீபங்கள் தான் ஏத்துவாங்க. 27 நட்சத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில எல்லார் வீடுகளிலேயுமே 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில தீபம் ஏற்றுவாங்க. அதனால கட்டாயம் நீங்களுமே 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில தீபம் ஏற்றுங்கள். எங்க வீடு ரொம்ப பெருசுமா, மேலையெல்லாம் நாங்க ஒரு கோலம் போட்டு டிசைன்லாம் போட்டு நாங்க ஏத்த போறோம் அப்படின்னா ஒற்றைப்படையில வரக்கூடிய எண்ணிக்கையில தீபம் ஏத்திக்கோங்க. பொதுவாக 27 தீபங்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டும். இதற்கு குறைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஆக 27 தீபங்கள் ஏத்துங்க. அதற்கு மேல உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா அது அவரவர்களினுடைய வசதியை பொறுத்து நீங்க தீபம் ஏற்றி கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.